எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 12. கர்த்தருடைய ஆவியானவருடைய கிருபையினால் 11 அதிகாரங்களை முடித்து 12ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். இந்த எபிரேயர் நிருபம் ரொம்ப ஸ்பெஷலான நிருபம். பைபிளில் எல்லா புத்தகமுமே ஏதோ ஒரு யூனிக்னஸ் இருக்கும். நான் அதை ரொம்ப விசுவாசிக்கிறேன். எந்த புத்தகமும் ஒரு புத்தகத்தை விட ரொம்ப சிறந்தது இல்லை, இது கொஞ்சம் முக்கியத்துவம் இல்லாதது அப்படின்னு கிடையாது. எல்லாமே ரொம்ப முக்கியமான புத்தகம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதங்களில், ஒவ்வொரு வழிகளில், ஒவ்வொரு காரியங்களில் இந்த புத்தகங்கள் நமக்கு நிறையா காரியங்கள் கற்றுத்தருது. அதில் இந்த எபிரேய நிருபம் பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் ஸ்பெஷல். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நிருபத்தை நம்ம முழுமையாக பார்த்துட்டோம் அப்படின்னா பழைய ஏற்பாடே நமக்கு ஒரு ட்ரெய்லர் பார்த்த மாதிரி ஒரு முழு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விஷயங்களை அப்படியே ஒரு சுருக்கமாக நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவை, ஒரு ஆர்டரை, இந்த க்ரொனாலஜிக்கலி ஆர்டர்னு சொல்லுவாங்க. கரெக்டாக எதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, யார் என்னென்ன சம்பவம், வேதத்தில் இருக்கிற பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் யார், அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நிறைய காரியங்கள் நம்ம அறிஞ்சு கொள்வதற்கு இந்த எபிரேய நிருபம் நமக்கு உதவுது ஒரு விதத்தில். இன்னொரு விதத்தில் பார்த்திங்கன்னா, இந்த நிருபத்தினுடைய நோக்கமே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்களை விட புதிய உடன்படிக்கையின் நாயகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் விட சிறந்தவர், பெரியவர், உயர்ந்தவர். ஆண்டவர் தான் எல்லாவற்றிலே காட்டிலும் பெரியவராக இருக்கிறாரு, சிறந்தவராக இருக்கிறாரு, உயர்ந்தவராக இருக்கிறாரு, மேலானவராக இருக்கிறாரு, மகிமை புரிந்தவராக இருக்கிறாரு, எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவராக இருக்கிறாரு. இப்படி நமக்கு நிறைய நிஜங்களை இந்த நிருபம் நமக்கு கற்றுத்தருது. இது புதிய ஏற்பாட்டு திருச்சபையாகிய எருசலேம் சபைக்கு எழுதப்பட்ட நிருபம். எருசலேம் சபைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு இருக்கிற எல்லா ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கும் இந்த நிருபம் பொருந்தக்கூடியதாக இருக்குது, நம்ம வழிநடத்தக்கூடியதாக இருக்குது. அதனால தான் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மையை இந்த எபிரேய நிருபம் போதிக்குது அப்படின்ட்டு இதுக்கு தலைப்பு கொடுத்துருக்கேன். கிறிஸ்தவ விசுவாசத்தில் எப்படிலாம் என்னென்ன காரியங்கள், உயர்வான காரியங்கள் இருக்குது அப்படின்றத இதில் நம்ம பார்த்தோம். 1ஆம் அதிகாரங்களில் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை காட்டிலும் பெரியவர், தேவ தூதர்களை காட்டிலும் பெரியவர், அப்புறம் மோசேயை காட்டிலும் பெரியவர், யோசுவாவை காட்டிலும் பெரியவர், பிரதான ஆசாரியரை காட்டிலும் பெரியவர், ஆசரிப்பு கூடாரத்தை காட்டிலும் பெரியவர், பலிகளை விட இவருடைய பலின்றது மேலான பலி, சிறந்த பலி, உயர்ந்த பலி, இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் கண்டென்ட் ஆரம்பிக்கிறாரு. 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் தான் இந்த நிருபத்தினுடைய கண்டென்ட்டு ஆரம்பிக்குது, அந்த விஷயம் ஆரம்பிக்குது. நம்ம பார்வையில் இப்போ நம்ம எடுத்துக்கிற இந்த தலைப்பின் அடிப்படையில் நம்முடைய கண்டென்ட் எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் இந்த 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் தான் ஆரம்பிக்குது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேலே நாத்துமா பிரியமாக இராது என்கிறார். ஆபகுக் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனத்தை அப்படியே கோட் பண்ணுறாரு. இந்த நிருபம் முழுக்கவே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்களை லிட்ரலாக வேர்ட் பை வேர்ட் அப்படியே நமக்கு கோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறையா வேத வல்லுநர்களில், வேத சத்தியங்களில் நம்ம தெளிவடைகிறதுக்கு இந்த நிருபம் பல்வேறு விதங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு டூலாக இருக்குது. எப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சரில் பண்டைய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சங்க இலக்கியங்களில் அதனுடைய ஏதாவது குறிப்பு இருக்கா, தொல்காப்பியத்தில் இருக்கா, புறநானூரில் இருக்கா, இப்போ இது மாதிரியான விஷயங்களில் சங்க இலக்கியங்களில் இதற்கான குறிப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு தேடி பார்ப்பாங்க. அப்படி தேடி பார்க்கும்பொழுது நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிற காரியங்களும், இது மாதிரி ஒரு ராஜா இருந்தார், இது மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு, இது மாதிரியான ஒருத்தர் செயல்பட்டார், இது மாதிரியான போர் நடந்துச்சு, சம்திங் என்ன இருந்தாலும் அதுக்கு ரிலேட்டடாக ஒரு சங்க இலக்கியம் லிட்ரேச்சர் ஒரு சான்று, அப்புறம் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. லிட்ரேச்சர் எவிடன்ஸு, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ், இது மாதிரியான காரியங்களை வச்சு அதை உறுதிப்படுத்துவாங்க. இப்போ வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சம்பவங்கள் எல்லாவற்றுக்கும் அதுவே லிட்ரலாக அதுக்குடைய லிட்ரேச்சர் எவிடன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தோல் சுருள்களெல்லாம் நமக்கு கிடச்சிச்சு. இப்போ இதனுடைய உறுதித்தன்மை எங்கே வருதுன்னா இங்கே வருது. சில காரியங்களில் அதனுடைய தெளிவு, இப்போ சங்கீதக்காரன் ஒரு விஷயத்தை சொல்கிற, கடந்த பைபிள் ஸ்டடியில் பழைய ஏற்பாடு வேத பாடத்தில் கூட அதை நான் சொன்னேன். சங்கீதக்காரன் ஒரு வசனத்தை 45ஆம் சங்கீதத்தில் சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் இப்போ
அதை உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உங்களுடைய ராஜ்யத்தின் செங்கோல் என்றென்றைக்கும் உள்ளது அப்படின்னா அது மனுஷனை பார்த்து சொல்ல, அது மெசியானிக் சாம், மேசியாவை குறித்ததான சங்கீதம் அப்படின்னு நிரூபிக்கிறது எபிரேய நிருபத்திலேருந்து நம்ம அதை நிரூபிக்கிறோம். அப்போ இது வந்து ஒரு எவிடன்ஸ், அந்த அந்த நடந்த சம்பவத்தினுடைய அந்த லிட்ரேச்சருக்கே இன்னொரு லிட்ரேச்சரு எவிடன்ஸாக நமக்கு வருது. அதனால் பைபிள் எக்ஸ்பிளைன் இட் செல்ஃப், வேதம் தன்னைத்தானே வியாக்கியானம் செய்து கொள்ளும். இதை வந்து இன்னொருத்தர் வந்து சொல்லலாம், வேறு இல்லை இது இப்படி தான் சொல்லுதுன்ட்டு தன்னுடைய சுய கருத்துக்களை சொல்கிறத விட சுய கருத்துக்களை அடிபட்டு உண்மையான கருத்துக்கள் நிலைநிறுத்துவதற்கு வேதம் தன்னை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்குது, தன்னை நியாயப்படுத்தி கொண்டே இருக்குது, வேதாகமம் தன்னை நிரூபித்து கொண்டே இருக்குது. இது முழு த்ரூ அவுட் த பைபிள் நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் தான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாக இராது என்கிறார் அப்படின்ற பழைய ஏற்பாட்டு வசனத்தை கோட் பண்ணி இப்போ நான் சொல்கிறாரு நாமும். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க், இப்போ மொத்தம் 13 அதிகாரங்கள் இருக்குது. இந்த அதிகாரம் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸில் நீங்கள் நிறுத்தி வாசித்தாலே 2 மணி நேரத்தில் இதை வாசிக்கலாம். இந்த அதிகாரம் முழுக்க நாமும் நம்மை அப்படின்ட்டு எத்தனை முறை வருதுன்ட்டு ஒரு முறை வாசிச்சு பாருங்கள். இந்த நிருபம் முழுக்க நாம், நம்மை, நாமோ இது மாதிரி அந்த ஒரு கூட்டி சேர்க்கின்ற போல ஒரு வார்த்தைகள் இந்த நிருபத்தில் எத்தனை முறை வருதுன்னு பாருங்கள். மற்ற புத்தகங்களை விட இந்த புத்தகத்தில் அது ஒரு ஸ்பெஷல். இதில் எல்லாரையும் அரவணைச்சு நம்ம அப்படின்ட்டு கொண்டு போயிடும், ரொம்ப தனிமைப்படுத்தாது. நீங்கள் உங்களுக்கு அப்படின்றத விட நம்மை, நமக்கு, நாம் அப்படின்ற வார்த்தை இந்த நிருபத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இப்போ இங்கே சொல்கிறாரு நாமும் கெட்டு போக பின்வாங்குகிறவராக இல்லாமல். எழுதுறவர் சொல்கிறாரு நீ பின்வாங்கி கெட்டு போயிடாத அப்படின்ட்டு எதிரில் இருக்கிறவங்கள மாத்திரம் சொல்ல, அவருக்கு தண்ணியும் சேர்த்து சொல்லிக்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நாம் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போய் கெட்டு போகிறவர்களாக இராமல் நம்முடைய ஆத்துமாவை ஈடு ஏற பரமேற அதனுடைய முழுமை அடைய விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ நம்முடைய ஆத்துமா நித்தியத்துக்கு போகணும் அப்படின்னா விசுவாச வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். விசுவாச ஜீவியம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு நம்ம விசுவாசத்தை குறித்து ரொம்ப அதிகமாக பேசுகிறோம், விசுவாசத்தை குறித்து அதிகமான காரியங்களை போதிக்கிறோம்? எதுக்கு வந்து உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கா, உங்களை வந்து ஒரு சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு, அப்பா கடவுள் வந்து இது மாதிரிலாம் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்கிறாரு அப்படின்றதுக்காக, அதுக்காக தான் நம்ம வந்து விசுவாசத்தை குறித்து பேசுகிறோமான்னு கேட்டால் கிடையாது. இந்த விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா நம்மளால் பரலோகம் போக முடியாது. விசுவாசத்தை நம்மளால் செயல்படுத்தலை அப்படின்னா நம்மளால் பரலோகம் போகிறது கஷ்டம். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துகிறது கூடாத காரியம். அவரை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அது நிச்சயமாய் செய்ய வேண்டிய ஒரு கட்டளை. அப்போ விசுவாசம்ன்றான் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த ஆசிரியர் வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு இதை காமிச்சு கொடுக்குறாரு, இதை நமக்கு நிரூபித்து காமிக்கிறாரு, நமக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி இதை நமக்கு சொல்கிறாரு. இப்போ நாம் கெட்டு போக பின்வாங்குகிறவராக இல்லாமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கணும். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம விசுவாசத்தில் நடப்பிக்கணும். அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி விசுவாசத்தில் நம்ம செய்யணும். சின்ன சின்ன அனுதினமும் அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் நாம் நித்தியத்தை அடையக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை அந்த பெறுவோம், அதற்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறுவோம். இப்படி சொல்லிட்டு இப்போ விசுவாசத்தினால தான் நீங்கள் படைக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்போ விசுவாசத்தை விளக்குறாரு, ஒரு அதிகாரம் ஃபுல்லு விளக்குறாரு. 11ஆம் அதிகாரம் ஒரு டெஃபினிஷன் கொடுத்து, இன்றைக்கி நவீன காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டிஸில் நடத்துகிற அந்த சிலபஸ் மெத்தட் வந்து இங்கே நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே இருக்குது. ஒரு டெஃபினிஷன் காமிச்சு கொடுத்துட்டு அது ப்ராக்டிக்கலாக எங்கே அப்ளை ஆகுது அப்படின்றத காமிச்சிட்டு அதோடைய எக்ஸாம்பிள்ஸ், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸை காமிக்கிறாரு முழுக்க இந்த அதிகாரம் முழுக்க. ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்ன, விசுவாசத்தினாலே விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் அப்படின்ட்டு விசுவாசத்தை டெஃபைன் பண்ணிவிட்டு, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். இப்போ விசுவாசத்தினுடைய அப்ளிகேஷன் எங்கே நடந்துச்சுன்னா சிருஷ்டிப்பில் நடந்துச்சு. காணப்படுகிற இன்றைக்கி நம்ம பார்க்குற யாவையும் ஏதோ ஒரு காரியம் இருந்ததன் அடிப்படையில்
ஒரு பரிணாம வளர்ச்சி அடையலை. அதாவது பரிணாம வளர்ச்சின்றது வேறு, அது வேறு கான்செப்ட். இப்போ ஒரு சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, வானங்களை கர்த்தர் சிருஷ்டித்தார்னு வருதுல, 3 முறை சிருஷ்டித்தார்னு வரும். உண்டாக்கினார்னா மற்ற நிறையா இடத்துல உண்டாக்கினாரும் வரும். உண்டாக்கினார் அப்படின்னும்போது மேக் சம்திங் ஃப்ரம் சம்திங், ஏதோ ஒன்றிலிருந்து மற்றொன்றை உண்டாக்குவது. சிருஷ்டிப்புன்றது மேக் சம்திங் ஃப்ரம் நத்திங், ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்குவது சிருஷ்டிப்பு. சரியா? இப்போ இங்கே இந்த வசனம் ரொம்ப சொல்லுது, காணப்படுகிற யாவையும் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. இப்போ இது வந்து இந்த டேபிள் உண்டாகியிருக்கு, இந்த ஸ்டாண்டு உண்டாகியிருக்குன்னா எப்படி உண்டாகியிருக்கு? இது சிருஷ்டிக்கப்படலை, தானா டமால்னு வானத்துலேருந்து தோன்றி வரல. இதுக்கு ஒரு மூலப்பொருட்கள் இருக்குது. ஒரு என்னென்னா மரம் இருக்குது, இதில் நிறையா வேலைப்பாடுகள் இருக்குது. இது எல்லாமே இருந்த பொருட்களை, காணக்கூடிய பொருட்களை ஒன்று சேர்த்து அதை இப்போதைக்கு தோன்றக்கூடிய ஒரு பொருளாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஆனால் தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் அப்படின்ட்டு வசனம் நமக்கு சொல்லுது. இப்போ ஏன் இந்த வசனம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நிறையா இல்லாமல் இருக்குது, இயலாமை இருக்குது, முடியாது, வாய்க்காது, செய்யாது, இது நடைபெறாது அப்படின்ட்டு நிறைய காரியம் இருக்குது. இது நடைபெறணும்னா நமக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தப்பு இல்லை. இது என் வாழ்க்கையில் வேணும்னா அதுக்கு இது தேவை. இது இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் செய்கிறீங்க, ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க, பணம் இல்லாமல் வீடு கட்டுறத யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஏதோ ஒன்று இருக்குது, மற்ற ஒரு பருப்பொருள், ஏதோ ஒரு சப்ஸ்டான்ஸ் நமக்கு தேவை அப்படின்றது நமக்கு புரியுது. ஆனால் சப்ஸ்டான்ஸே விசுவாசம்தான். விசுவாசம் ஒரு சப்ஸ்டான்ஸ், அது ஒரு எவிடன்ஸு. விசுவாசம்தான் அதில் ஒரு மிக பிரதானமாக இருக்க வேண்டியது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடைபெறவே பெறாது அப்படின்ற காரியத்தில் நடைபெறணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு முதலாவது தேவை என்ன? விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா அது நடைபெற துவங்கும், நடைபெற ஆரம்பிக்கும், அது வாய்க்கும். இதுதான் விசுவாசம். இதுதான் நமக்கு அந்த உறுதியான நம்பிக்கையை ஏற்படுத்துது, உறுதியான அந்த நிச்சயத்தை நமக்கு ஏற்படுத்துது. இப்போ இதனுடைய அப்ளிகேஷனை நமக்கு காமிச்சிட்டு, இப்போ எக்ஸாம்பிள்ஸ், விசுவாசம் எங்கெங்கெல்லாம் பயன்பட்டுச்சு, யாருக்கெல்லாம் பயன்படுத்துச்சு, எந்தெந்த விஷயத்துக்கு பயன்பட்டுச்சு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோன்னா, விசுவாசத்தை ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு தான் பயன்படுது, குறிப்பிட்ட காரியத்துக்கு தான் பயன்படுது, இல்லை குறிப்பிட்ட நபருக்கு தான் பயன்படுது, இல்லை குறிப்பிட்ட இன மக்களுக்கு தான் பயன்படுது அப்படின்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் பயன்படும், எல்லா மக்களுக்கும் பயன்படும், எல்லா காலகட்டத்திலையும் பயன்படும், எல்லா சூழலிலும் பயன்படும். அது வியாதியாக இருக்கலாம், பொருளாதார தேவையாக இருக்கலாம், எதிரிகளிடம் இருந்து வருகின்ற ஆபத்தாக இருக்கலாம், எப்பேற்பட்ட காரியங்களாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் விசுவாசத்தை பயன்படுத்த முடியும். அதனால் எத்தனை எக்ஸாம்பிள்ஸ். கடைசியாக சொல்லிட்டாரு, இவைகளெல்லாம் பார்த்தா காலம் போதாதுன்ட்டார். பின்னும் நான் என்ன சொல்வேன், போன வாரம் பார்த்தோம்ல, பின்னும் நான் என்ன சொல்வேன்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டை சொல்கிறேன். இதெல்லாம் சொன்னால் காலம் போதாது. அதாவது அவர் சொல்கிறாரு, என் வயசே பத்தாது, என் காலம் பத்தாது, நான் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன், இன்னும் என் ஆயுசு ஃபுல்லாக எழுதுனா கூட இந்த எடுத்துக்காட்டுகளை எழுதுறதுக்கு பத்தாது, காலம் போதாது அப்படின்ட்டாரு. அந்த அளவுக்கு விசுவாசம் பல்வேறு வகைகளில், பல்வேறு சூழல்களில், பல்வேறு இன மக்களுக்கு பயன்பட்டுச்சு. காலேப் விசுவாசிக்கிறாரு, யோசுவாவும் காலேப்பும் போகிறாங்க, மோசே அனுப்புகிறாரு போங்க அப்படின்ட்டு 12 வேவுக்காரர்களை அனுப்புகிறாரு. இதில் மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, வந்துடுறாங்க, இது சரிப்பட்டு வராது, அவங்களாம் ஜெயன்ஸாக இருக்கிறாங்க, அவங்களாம் பயங்கரமானவங்களாக இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற திராட்சை கொலையை 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிறான், அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது, நம்மளாலலாம் மேற்கொள்ள முடியாது, நெஃப்லிம்ஸ் இருக்கிறாங்க, அதாவது ராட்சதர்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. யோசுவாவும் காலேபு சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது, கர்த்தர் நம்ம இடத்துல அதை கொடுத்தார். கர்த்தர் என்ன சொன்னார், போய் பார்த்துட்டு வான்னு தான் சொன்னார். போய் பார்த்துட்டு வந்தோம், சூப்பராக இருக்குது, சூப்பராக வீடு கட்டி வச்சுருக்கிறான், நல்லா திராட்சை தோட்டம், அந்த தோட்டம் இந்த தோட்டம் வச்சுருக்கிறான், நம்ம போய் ஒரு வேலையும் கிடையாது, ஜஸ்ட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண வேண்டிதான் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தின காலேப் ஒரு இஸ்ரவேலரான்னு கேட்டால் கிடையாது, அவர் ஒரு கானானியர். ராகாப் ஒரு கானானிய ஸ்திரீ. இப்படி பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு மக்கள் விசுவாசத்தை பயன்படுத்துகிறாங்க. அதனால் யாரோ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாரோ ஒருத்தர் தான் விசுவாசத்தை பயன்படுத்த முடியும்னு கிடையாது, எல்லாருமே விசுவாசத்தை பயன்படுத்த முடியும். இங்கே இந்த லிஸ்டோடைய இன்னொரு ஹிடன் ஃபியூச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, முற்பிதாக்கள் விசுவாசத்தை பயன்படுத்துகிறாங்க, தீர்க்கதரிசிகள் விசுவாசத்தை பயன்படுத்துகிறாங்க, ராஜாக்கள் பயன்படுத்துகிறாங்க, காமன் மேன் பயன்படுத்துகிறாரு, ஆண்கள் பயன்படுத்துகிறாங்க, பெண்கள் பயன்படுத்துகிறாங்க, இப்படி புறவினத்தார் பயன்படுத்துகிறாங்க, இஸ்ரவேலர் பயன்படுத்துகிறாங்க, ராகாப் போன்ற
தகுதியற்றவர்கள், நம்முடைய பார்வையில், உலகத்தின் பார்வையில் தகுதியற்றவர்களும் பயன்படுத்துகிறாங்க. இப்படி பல்வேறு மக்கள் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு சூழலில் பல்வேறு விஷயங்களில் விசுவாசத்தை பயன்படுத்தி அவங்க வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்றத எக்ஸாம்பிள் காமிக்குது. இப்போ எக்ஸாம்பிள்னால் இது ஒரு எடுத்துக்காட்டு, இது ஒரு எடுத்துக்காட்டு, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, எல்லா மாடலுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு வரும்ல, அது மாதிரி எல்லா மாடலுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசியாக இந்த அதிகாரம் முடியும் போது எப்படி சொல்லிட்டாரு, உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இல்லை. இந்த உலகம் அவங்களுக்கு பாத்திரமா இல்லை. ஏன்னா உலகம் வேறு விதத்தில் யோசிக்குது, வேறு விதத்தில் செயல்படுது. உலகத்துக்கு ஒரு எவிடன்ஸ் தேவை, ஏதோ ஒரு காரியம் தேவை, ஏதோ ஒரு நிச்சயம் தேவை, உறுதி தேவை, ஒரு பிடிமானம் தேவை. ஆனால் நம்முடைய பிடிமானமே விசுவாசம்தான். அது காணப்படாதவைகளின் நிச்சயம். இன்றைக்கி காணப்படலாம், இன்றைக்கி நம்ம பார்க்காம இருந்திருக்கலாம், இன்றைக்கி நம்ம அதை உணராமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும். அதுதான் விசுவாசம். சொல்லிட்டு 39ஆம் வசனத்தில் இவர்கள் எல்லாரும், நம்ம பார்த்த இவங்க எல்லாருமே விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவங்க நேரில் பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனால் விசுவாசிச்சாங்க. கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படலை, ஆனால் எப்படி பரலோகத்துக்கு ஏனோக்கு ஏறி போக முடிஞ்சிச்சு அப்படின்னா விசுவாசத்தினால. எப்படி இன்றைக்கி நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கண்ணால் பார்த்துட்டு இருக்கோமா? காலைல எழுந்திரிச்சோன்னே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்தோமா? இன்றைக்கி நிறைய பேர் பரலோகத்துக்கு 4 முறை 68 டவுன் பஸ்ஸில் ஏறி செங்கல்பட்டுக்கு போயிட்டு வர மாதிரி, பரலோகத்துக்கு போயிட்டு வர மாதிரி யாராவது போயிட்டு வந்தீங்கன்னா சந்தோஷம் தான். பரலோகன்றது நிஜம் இருக்குது, உண்மை. பரலோகம் திறக்கப்படலை. நம்ம இந்த எஸ்கட்டாலஜி ஸ்டடீஸ்லாம் பார்த்தோம், பாரடைஸ் தான் திறக்கப்பட்டிருக்கு, நரகம் திறக்கப்படலை, பாதாளம் திறக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இதெல்லாம் இருக்குது நிஜம். ஆனாலும் யாராவது போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் நான் நம்புவேன். ஏன்னா அது இருக்குது, நான் அதை சொல்கிறாங்கப்பா அப்படின்ட்டு நம்புகிறேன். ஏன்னா அதெல்லாம் இருக்குது. ஆனால் அது மாதிரி ஏதாவது போயிட்டு நம்ம பார்க்குறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம முழுமையாக அதை நம்புகிறோம். இதுதான் அதோட உறுதியை நம்ம நம்புகிறோம். அதே போல் தான் ஏனோக்கு நடக்க போகிற, இனிமேல் நடைபெற போகிற கல்வாரி சிலுவையின் அந்த காட்சியை, கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட போகிறதை விசுவாசித்து இப்போ போயிட்டார், தேவனுடைய பிரசன்னத்துக்கு போயிட்டார். ஆபிரகாம் பார்த்தா அந்த மோரியா மலையில நின்று கல்வாரி சிலுவையின் காட்சியை பார்க்குறாரு. அதை இயேசு கிறிஸ்து அதை அப்படியே டைரெக்டாக மென்ஷனே பண்ணுறாரு. ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படின்ட்டு ஆபிரகாமை குறித்து சொல்கிறாரு. அப்போ இவங்க விசுவாசத்தினால இவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க, வாழ்ந்தாங்க. இப்போ நாம் எப்படின்னா இதை விட ஸ்பெஷல். அதான் சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து சொல்கிறாருல, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லேயே ரொம்ப பிரதானமானவர் யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகனை விட புதிய உடன்படிக்கையில் இருக்கிற ஒரு சிறிய விசுவாசி, அன்றைக்கு தான் ரசிக்கப்பட்ட ஒரு விசுவாசி பெரியவன் அப்படின்றாரு. ஏன்னு கேட்டால் அவங்கெல்லாம் பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் நடக்க போகிற காரியங்களை விசுவாசிச்சுட்டு இருந்தாங்க, நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் நடந்துருச்சு. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம், எடுத்து பயன்படுத்துகிறோம். இருக்கிறத எடுத்து பயன்படுத்துகிறோம். அதனால் நம்ம சிறந்தவர்களா கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். இந்த நிருபத்தின் நோக்கம், ஆண்டவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர். எதுக்கு? அது நம்ம சொல்லலாம், நம்ம அதை நம்புவோம், அதான் நிஜம். ஆனால் இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறது எதுக்குன்னா, நம்மை பெரியவர்களாக, சிறந்தவர்களாக, உயர்ந்தவர்களாக, மேலானவர்களாய் மாற்றுகிறது இந்த சத்தியம் அப்படின்றது தான் இங்கே நிஜம். இப்படி சொல்லிட்டு இப்போ 12ஆம் அதிகாரத்தில் வராரு. என்ன சொல்கிறாரு? ஆகையால், இந்த கனெக்டிங் வேர்டு கன்ஜெக்ஷன் வந்துருச்சு. கனெக்டிங் வேர்ட்லாம் வந்துருச்சுன்னா உடனே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஆகையால், எதுக்கு ஆகையால் சொல்கிறாரு? அதான் இவ்வளோ, இந்த ஆகையால் தான் இவ்வளோ நேரம் சொன்னேன். மறுபடியும் முதலேருந்து 11ஆம் அதிகாரத்துலேருந்து சொல்லணும்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆகையால்னா மறுபடியும் எனக்கு தெரிஞ்சது ஆகையால்னா முதலேருந்து சொல்கிறாரு, 1ஆம் அதிகாரத்துலேருந்து சொல்கிறாரு. கிட்டத்தட்ட எப்படியோ 45 46 பிரசங்கம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. போன ஜூனில் ஆரம்பிச்சது, இன்னும் போய்கிட்டு இருக்கு. ஆகையாலும் போது மறுபடியும் இந்த போன ஜூன்லேருந்து கேட்ட பிரசங்கம் எல்லாம் ஞாபகம் வரணும். வருமானு தெரில. அப்போ முழு காரியங்களை வச்சுட்டு இப்படிலாம் இருக்குது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். இதில் இந்த பொறுமையோட ஓடக்கடவும் ரொம்ப சூப்பரான வார்த்தை.
பதறிக்கிட்டு ஓடுறதில்ல, பொறுமையாக ஒரு கன்சிஸ்டன்சி. இந்த முயலும் ஆமையும் கதை இருந்துச்சுல்ல, முயலும் ஆமையும் கதையில் ஆமை பார்த்திங்கன்னா முயல் பார்த்திங்கன்னா அடித்து பிடிச்சி ஓடி போய் ஒரு இடத்துல நின்றுச்சு. ஆமை வந்து ஒரு பொறுமையாக கன்சிஸ்டன்சியாக போயிட்டு ஜெயிச்சிச்சு. சின்ன குழந்தைகளுக்கு அந்த கதைகள்லாம் சொல்லுவாங்க. இப்போ இது மாதிரி தான், இதில் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி. ஒரு நாளைக்கு திடீர்னு ஆவி இறங்கி இன்றைக்கி பார் அப்படின்ட்டு ஒரு 50 அதிகாரத்தை வாசிக்கிறது, உட்காந்து முட்டி போட்டு ஒரு 10 ஒரு ஜெப குறிப்பை வச்சுக்கிட்டு ஒரு அரை நாள் உட்காந்து ஜெபம் பண்ணுறது, இப்படிலாம் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அப்படியே மண்டையில் ஒளிவட்டமே வந்துடும். யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட இந்தா போ அற்ப விசுவாசியே அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து அப்படியே பயங்கரமாக பரலோகத்தில் ஏறி போயிட்டு வந்த ஆள் மாதிரி நம்ம நடந்துப்போம். ஆனால் உண்மையிலே பரலோகத்துக்கு ஏறி போயிட்டு வந்த ஆள் அப்போஸ்தலனாகிய பவுல். இது அந்த 3ஆம் வானம் 7ஆம் வானம் ஒவ்வொரு வானங்களாக இருக்குது. இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அது வரைக்கும் போயிட்டு வந்த ஆள் யாரோ போயிட்டு வந்த மாதிரி சொல்கிறாரு. எனக்கு ஒரு வாலிபனை தெரியும், அவன் போயிட்டு வந்தான். யாரோ அவர் பெற்ற அனுபவத்தை யாரோ ஒரு பெற்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இப்போ நமக்கு திடீர்னு ஒரு 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 எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆர்வம் வந்துடும். உட்காந்து பைபிள் வாசிப்போம், ரொம்ப ஜெபம் பண்ணுவோம். அப்படியே ஒரு பெரிய பரலோகத்தில் ரெக்க தான் முளைக்கல அந்த அளவுக்கு கேருபீம் சேராபின் அளவுக்கு நம்ம ஒருவேளை நம்ம தேவ தூதர்கள் எந்த லிஸ்ட்டில் இருப்போன்ற அளவுக்கு நம்ம யோசிச்சிருவோம். ஆனால் கடவுள் அதை விட மேலானவர்களாக மனுஷர்களாக நம்மளை வச்சிருக்கிறாரு. இங்கே வசனம் என்ன சொல்லுது? பொறுமையாக ஓடுங்க, ஒரு கன்சிஸ்டன்சியை காமிங்க, தினமும் ஜெபம் பண்ணுங்க, தினமும் வேதத்தை வாசிங்க. என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு காரியத்தை ஒதுக்கி நம்ம வந்து சில காரியங்களை வேணான்னு ஒதுக்கி, சாப்பாடு மற்ற காரியங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு ஒதுக்கி நம்ம அதிகமாக வேதத்தை தியானிக்கிறது, ஜெபத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு நாள் அதை செஞ்சுட்டு டோட்டலாக இப்போ எனக்கு ஆவி இறங்கிருச்சு போல இருக்கு, உற்சாகத்தில் அடிக்குது, பறக்குது எல்லாம். இப்போ வந்து அப்படியே பைபிள் எடுக்காமல் தூசி தட்டி உட்கார வைக்கிறது கிடையாது. தினமும் வேத வாசிக்கிறோம், தினமும் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அதில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். அதான் பொறுமையோடு ஓட கடவர்கள். இங்கே பரிசுத்த வேதாகமம் ஒரு ஓட்டப்பந்தய வீரனை போல, ஒரு மல்யுத்த வீரனை போல, ஒரு சோல்ஜர், ஒரு யுத்த வீரனை போல நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய வேத வசனங்களை நமக்கு காமிச்சு கொடுத்துட்டே வருது. நீங்கள் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. என்னென்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. என்னமோ பெரிய ஆசீர்வாதம் சொல்கிற மாதிரி நல்ல போர் சேவகனாயினோன்னு அப்படியே கடன்னு தூக்கி வச்சு தீங்கு அனுபவி, இன்பட்டு அப்புன்னு உடச்ச மாதிரி இருக்குது. தீங்கு அனுபவினா மற்றவர்களுடைய துக்கத்தில் நீ பங்கு கொள், அவங்களுக்காக நீ உத்தரவாதம் எடுத்து நில்லு. இப்போ வந்து யுத்த வீரர்கள், இராணுவ வீரர்கள் என்ன பண்ணுறாங்க? நமக்கு பதிலாக நம்மை பாதுகாக்கும்படியே இலையில் அவங்க நிற்கிறாங்க. இதை சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? போர் சேவகனாய் தீங்கு அனுபவினா அது நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லை, மற்ற ஜனங்களுக்காக உத்தரவாதம் எடுத்துக்கோ. நீ வந்து என்ன பண்ணு? அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்களுக்காக நீ வந்து வைராக்கியமாக இரு, அவங்க ரட்சிக்கப்படணுன்ட்டு நீ வந்து செயல்படு. ஒரு போர் சேவகனை போல் நீ என்ன பண்ணு? செயல்படு அப்படின்ட்டு சொல்கிறாரு. இன்னும் எபேசியர் 6:12 சொல்கிறாரு பாருங்க. எபேசியர் நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ரத்தத்தோடும் அல்ல வேதங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதி வழிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்போ எப்படிப்பட்ட போராட்டம் நமக்கு இருக்கு அப்படின்றத இங்கே நமக்கு காமிக்குது. இப்போ நமக்கு வர போராட்டம் எல்லாமே ஏதோ மனுஷிகமான போராட்டங்கள் கிடையாது, மாம்சீகமான போராட்டங்கள் கிடையாது. அது ஒரு ஆவிக்குரிய யுத்தம் அப்படின்றத நமக்கு இந்த வசனம் நமக்கு காமிச்சு கொடுக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து நிறைய காரியங்களை இதை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ இந்த எபிரேயர் நிருபத்தில் அந்த கன்சிஸ்டன்சியாக ஓடணும், நாம் அதை செயல்படணும் அப்படின்றதில் ரொம்ப உறுதியாக இந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு சொல்லுது. இயேசுவை நோக்கி ரன் டு வின் அப்படின்ட்டு இதுக்கு டைட்டில் கொடுப்பாங்க. சில காமெண்ட்ரிஸில் சில காரியங்களில் இதை விலைக்கு சொல்லும்பொழுது வெற்றிக்காக ஓடுங்க அப்படின்ட்டு இதை சொல்கிறாங்க. இயேசுவை நோக்கி ஓடணும்.
அப்படி தானே போட்டிருக்கு? என் பைபிளில் அப்படி தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் பைபிளில் இயேசுவை விட்டு ஓடுங்கன்னு ஏதாவது இருக்கா? என் பைபிளில் இயேசுவை நோக்கி ஓடுங்கள்னு தான் இருக்குது. சில பேர் பைபிளில் இயேசுவை விட்டு ஓடுங்கள்னு இருக்குது போல இருக்குது. இல்லை, செயல்பாடெலாம் பார்த்தா இயேசுவை விட்டுட்டு எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிற அப்படிலாம் இல்லை. இயேசுவை நோக்கி ஓடணும், டுவர்ட்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா இயேசுவைன்ட்டு வருது, கிறிஸ்து அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணாமல் இயேசுவைன்னு வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், இயேசு கிறிஸ்து அப்படின்றதுக்கும் கிறிஸ்து இயேசுன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இப்படி இருக்க, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. யாரையோ பற்றி பேசலை, நம்மளை பற்றி தான் சொல்லுது. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிற பரிசுத்த சகோதரராகிய நாம் பாருங்க, இங்கே வருது, நாம் வருது பாருங்க. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவரை கவனித்து பாருங்க, அவரை நோக்கி பாருங்க, அவர்கிட்ட சேருங்க, அவர்கிட்ட போய் போங்க அப்படின்ட்டு இந்த வசனம் நமக்கு சொல்லுது. இங்கே இயேசு அப்படின்றது மாத்திரம் வரும்பொழுது இவ்வளோ இப்போ நம்ம பார்த்த 11ஆம் அதிகாரத்தில் பார்த்த எல்லாருமே தேவதூதர்கள் கிடையாது, எல்லாருமே மனுஷங்க தான். நம்மை போல பாடுள்ள சரீரத்தில் இருந்த மனுஷங்க தான். இப்போ இவங்களாம் உதாரணமாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பின்பற்ற வேண்டியது யார்? நான் ஆபிரகாமை பின்பற்றிக்கிறேன், அது கொஞ்சம் எனக்கு வசதியாக இருக்குது. நான் ஏனோக்கை பின்பற்றிக்கிறேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இல்லை நான் மோசையை பின்பற்றுகிறேன், அது எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு அவங்கள போய் பின்பற்றிட்டு இருக்காதீங்கப்பா. இயேசுவை நோக்கி பாருங்க அப்படின்ட்டு. அதாவது மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த தேவகுமாரனை, அந்த மாம்சீக தன்மையை இல்லை இருக்கிற அந்த மனுஷகுமாரனை நீங்கள் பாருங்கள். அந்த மனுஷகுமாரனை நீங்கள் நோக்கி பாருங்கள். அவர் தான் உங்களுக்கு மாடல். இப்போ நீங்கள் உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்துகிறதுக்கு யார் முன்மாதிரினா இந்த மனுஷகுமாரன் தான். இப்போ இவ்வளோ உதாரணங்களை நம்ம பார்த்துட்டோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்துருக்கு. ஆனால் இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் போகணும். இதுக்கு தடையாக இருக்கிற பாரத்தை யாவற்றையும் அப்புறப்படுத்திட்டு ஓடணும். இந்த ஓட்டத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம தூர எரிஞ்சிடணும். எதெல்லாம் நம்ம பின்னோக்கி இழுக்குது, எதெல்லாம் நம்ம தடையாக இருக்குது அப்படின்னா அதை பின்னுக்கு தள்ளணும். இந்த ஒலிம்பிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போட்டிருக்கிற ஷூஸ் இருக்குல்ல, ஷூஸு, சாக்ஸு அப்படின்னு எல்லாமே அதோடைய வெயிட்டை செக் பண்ணுவாங்க. அதை மேனுஃபேக்சர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இன்னும் லைட் வெயிட்டாக பண்ணலாம், எந்த அளவுக்கு இன்னும் அதை குவாலிட்டியாக கொடுக்கலாம், எந்த அளவுக்கு அது வெயிட்டை வந்து ரொம்ப கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சின்ன மில்லிகிராம் அளவு வெயிட் கூட என்ன ஆகிடக்கூடாது, அவங்களுடைய ஓட்டத்தின் வேகத்தை தடையாக்கிடக்கூடாது. அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், இயேசுவை நோக்கி ஓட ட்ரை பண்ணுறோம். ஆனால் உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் போன்ற நிறையா காரியங்களை தூக்கிக்கிட்டு ஓட முடியாமல் ஓடிட்டுருக்குறோம். அப்புறம் ஆண்டவரே ஓட முடியல, நடக்க முடியல, நிற்க முடியல, மூட்டு வலிக்குதுன்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். எதெல்லாம் உங்களை முன்னேற விடாமல் தடுக்குதோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழே வச்சுருங்க. அவர் தாமே நம்ம விசாரிக்கிறபடியால் நம்முடைய கவலைகளை அவர் மீது வச்சுருங்க. உங்கள் பாரங்களை என் மீது வைங்க, என் மேலே வைங்க. என் நுகம் இலகுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும், மெதுவாக இருக்கும், லகுவாக இருக்கும்ன்ட்டு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் எல்லாத்தையும் தூக்கி நம்ம தலைமையில் வச்சுக்கிட்டு ஓடவும் முடியாமல் நடக்கவும் முடியாமல் உக்காந்துடுறோம். கேட்டால் பாரம், வாழ்க்கையை குறித்து தானே பாரம். உங்களை யார் சுமக்க சொன்னது? பாரத்தை உங்களை யார் சுமக்க சொன்னது? பாரத்தெல்லாம் தூக்கி தலைமையில் வச்சுக்கோ. அப்புறம் வேற இந்த கவலை மேற்கொள்ளுதலை குறித்து இந்த பிலிப்பியர் வேத பாடத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா, 80% மேலே நடக்காத காரியத்தை குறித்து கவலை, வராத காரியத்தை குறித்து கவலை. ஃபேனோஃபோபியா, ஃபேன் வந்து தலை மேலே விழுந்துருமோ அப்படின்ட்டு பயமா சில பேருக்கு. நடக்காது, ஆனால் ஒரு பயம், ஃபேனை பார்த்தாலே ஒரு பயம், தலை மேலே விழுந்துருமோ அப்படின்ட்டு ஒரு பயம். அது பேர் ஃபேனோஃபோபியான்னு ஒரு ஃபோபியாவே இருக்குது. நமக்கு யாராச்சும் அப்படி இருக்கா? அப்படிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபேனோஃபோபியான்னு ஒரு இதே இருக்குது, ஒரு நோயே இருக்குது. இது மாதிரி நடக்காத காரியங்களை குறித்து பயம். இன்னொன்று, போய் சரி பண்ண முடியாத காரியத்தை குறித்து ஒரு கவலை. போய் நம்ம சரி பண்ணவே முடியாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு தெரியுமா, என் வாழ்க்கையில் நடந்த துன்பம் என்ன தெரியுமா அப்படின்ட்டு அது ஒரு பெரிய கவலையாக உட்காந்துட்டு இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம். ஏன் அழுகிற ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டால், இல்லை சின்ன வயசில் இருக்கும்போது அவன் அப்படி பேசிட்டான். ஏன்டா எப்போ நடந்தது இப்போ வந்து அழுகிற, இதானா உனக்கு டக்கு, இவ்வளோ சீக்கிரமாக நீ அழுவ அப்படின்ற அளவுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்போ நடக்காத காரியங்கள், போய் சரி பண்ண முடியாத காரியங்களை தூக்கி அந்த அளவுக்கு பாரத்தை தூக்கி வச்சுக்கிட்டு
நம்ம உட்காந்துருக்கோம். ஆனால் சுமக்க வேண்டிய பாரம்னு ஒன்று இருக்குது, சிலுவையை குறித்ததான அந்த பாரம் இருக்குது, ஆத்ம பாரம் இருக்குது. இந்த மாதிரியான பாரங்கள் இருக்கணும், இந்த மாதிரியான காரியங்களை தூக்கி வச்சுக்கணும். நம்முடைய கவலைகளை, நம்முடைய அழுத்தங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் மீது வச்சுட்டு நம்ம அவர் நோக்கி பொறுமையாக ஓட கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க, ஆகையால் நான் நிச்சயம் இல்லாதவர்களாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணினேன். இப்போ வாயிலே வடை சுட மாட்டேன்றாரு, சிம்பிளாக நமக்கு புரியுற மாதிரி சொன்னான். கம்பை எடுத்துக்கிட்டு சும்மா சுற்றுன்னு சுற்றுவான். யாராவது ஒருத்தர் உண்மையிலே சண்டைக்கு கூப்பிட்டா, நீ அங்கே வாடா, அங்கே எனக்கு இந்த டைம் வந்து சாப்பிட்ற டைமு, இது எனக்கு வந்து தியானம் பண்ணுற டைமுன்ட்டு அப்படி கதை சொல்கிறது கிடையாது. ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன். இது இன்னொன்று சொல்லப்போனால் இது வந்து இந்த மிடில் ஈஸ்ட்டுக்கும் திராவிடியன் கல்ச்சருக்கும் உள்ள கனெக்டை காமிக்குது. சில ரிசர்ச் வந்து இதன் அடிப்படையில் நமக்கு கொண்டு போகலாம். இந்த சிலம்பம் இருக்குல்ல, சிலம்பாட்டம், இந்த சிலம்பம் வந்து இந்த திராவிட கலாச்சாரம், தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் சார்ந்தது. இதை வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு, மிடில் ஈஸ்ட்டில் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா இதோடைய அந்த கனெக்ஷன், அந்த கலாச்சார பகிர்வுன்றது இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று. இந்த வசனம் வந்து ஒரு சான்று. இப்போ ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுற மாதிரி ஆள் கிடையாது, நான் உண்மையிலே சண்டை போடுவேன்றாரு. யார் கூட? மற்றவங்க கூட கிடையாது, பிசாசை எதிர்த்து பேசுகிறாரு. நம்ம ஆளுங்க பார்த்திங்கன்னா அப்படி தான், வானத்தை தூக்கி பரலோகத்தை அப்படியே பூமியில் இறக்குற அளவுக்கு ஜோப் போடுவாங்க, போட்டு அடிக்கிறேன்னா போடுற கூச்சல். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஆளாக ஓடி ஒளிறது அந்த ஆள் தான் இருக்கும். அப்போ அது மாதிரி கிடையாது, செயல்பாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றாரு. இன்னும் சொல்லப்போனால் அந்த இடத்துல சொல்கிறாரு, நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன். என் ஓட்டத்தில் ஒரு நிச்சயம் இருக்குது, என் ஓட்டத்தில் ஒரு உறுதி இருக்குது, எனக்குன்னு ஒரு டார்கெட் இருக்குது. உங்கள் ஓட்டத்துக்கு டார்கெட் இருக்கா? டார்கெட் வச்சுக்கோங்க. டூ எவ்ரி திங் வித் ஒன் ஃபுட் ரைஸ்டு. அடுத்த 300 வருஷத்துக்கு கூட நீங்கள் டார்கெட் வச்சுக்கோங்க. ஆனால் எப்பொழுதும் கர்த்தர் கூப்பிட்டா போகிறதுக்கு ஆயத்தமாகுங்க. இப்போ பிரசங்கெல்லாம் ரெடி பண்ணுவேன். பிரசங்கம் ரெடி பண்ணுறதுக்கு அடுத்த கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு பிரசங்கத்துக்கு அவுட்லைன் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எடுத்த பிரசங்கத்தின் அவுட்லைன்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அவுட்லைன் இதெல்லாம் எடுத்து திருப்பி அதை ரீஒர்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போவும் உட்காந்து அடுத்த பைபிள் ஸ்டடி முடித்து அதுக்கு அடுத்த பைபிள் ஸ்டடிக்கு அவுட்லைன் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பேன். அவுட்லைனாக எழுதியிருப்பேன், கான்செப்ட்ஸாக எழுதியிருப்பேன், டாபிக்ஸாக அதனுடைய இதெல்லாம் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பேன். எதுக்கு? இப்போ அது வந்து ஆண்டவர் வரமாட்டாருன்னு விசுவாசத்துக்கா அப்படிப்பட்ட நம்பிக்கையை செஞ்சுட்ருக்கேன். அப்படி கிடையாது, அடுத்த எத்தனை வருஷத்துக்கும் இது எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான காரியங்கள் எனக்கு இங்கே இருக்கணும். ஆண்டவர் வந்தால் எப்போ வேணால் போகிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கணும். அப்போ நம்ம பெரிய பெரிய டார்கெட்டை வச்சுக்கிட்டு பெரிய ஒரு குறிக்கோளோடு நம்ம பயணிக்கிறது தப்பே கிடையாது. அதான் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய குறிக்கோளை வச்சு நீங்கள் பயணிக்கும் பொழுது அதுவே உங்களை பரிசுத்தமானா மாற்றிடும். உங்களை நோக்கி பார்க்காம உங்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து தருகின்ற அந்த வல்லமையின்படி, அந்த சத்துவத்தின்படி நீங்கள் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற அந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் பார்த்து ஒரு பெரிய டார்கெட்டை வச்சு நீங்கள் பயணிக்க ஆரம்பிங்க. நீங்கள் டிவேட்டே ஆக மாட்டீங்க. நீங்கள் வந்து தேவையில்லாத காரியங்களை பேசவே மாட்டீங்க, தேவையில்லாத விஷயங்களை செய்யவே மாட்டீங்க. அதையே நோக்கமாக இருக்கும், அதுவே ஒரு இதாக இருக்கும் இல்லை? அப்போ ரொம்ப முக்கியம், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் அப்படின்றாரு. இன்னும் சொல்ல, நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். இன்னும் கலாத்தியா திருச்சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார் அப்படின்றார். நீங்கள் நல்லா தான் ஓடிட்டு இருந்தீங்க, திடீர்னு பார்த்தா ஆளை காணோம், சத்தியத்தை அடையாதபடிக்கு உங்களை தடை செஞ்சவன் யாருப்பா அப்படின்ட்டு கலாத்தியா திருச்சபையை பார்த்து 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கலாத்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. பிலிப்பியர் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 3:13-14. சகோதரரே, இப்போ பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அந்த பரம பொருளுக்காக பந்தய பொருளுக்கு நோக்கி இலக்கை நோக்கி தொடர்கிறேன், அதை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. இப்படிலாம் சொல்லிட்டு தான் கடைசியாக சொல்கிறாரு 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை
காத்து கொண்டேன், இது முதல் ஜீவ கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம சொல்லலாம் நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்ட்டு சொல்லலாம், இல்லை யாராவது குறித்து இவங்க நல்ல போராட்டத்தை போராடினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கூட இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். 1 கொரிந்தியர் 9:26 நிச்சயம் இல்லாமல் ஓட்டி ஒரு டார்கெட் இல்லாமல் அவங்க செயல்படுகிறவர்களாக இருந்தாங்களா, இல்லை டார்கெட்டோட ஒரு பெரிய இலக்கோடு குறிக்கோளோடு கூட செயல்படுகிறவர்களாக இருந்தாங்களா, ஒரு நன்றாக ஓடுகிறவர்களாக இருந்தாங்களா, இன்னும் பிலிப்பியரில் சொன்னது போல் அவங்க லக்கை நோக்கி தொடர்கிறவர்களாக இருந்தாங்களா? இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் தான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்கான இலக்கை நான் அடைஞ்சேன். இந்த உறுதி நிச்சயம் இருக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நான் செஞ்சு முடித்தேன், எனக்கு அதை நிறைவேற்றினேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த யாவற்றையும் நான் செஞ்சு முடிச்சேன்ற ஒரு மன அமைதியை விட வேறு எந்த சந்தோஷமும் நமக்கு இல்லை பரலோக ராஜ்யத்தில். அப்போ கர்த்தர் கொடுத்ததை நாம் நிறைவேற்றி முடிக்கணும். இங்கே 1ஆம் வசனத்தில் திருப்பி இங்கே வந்துருங்க, எபிரேயருக்கு வந்துருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். இந்த லெட்ஸ்ன்ற வார்த்தை ரொம்ப சூப்பரான வார்த்தை. இந்த நிருபம் முழுக்க எப்படி இந்த நாம் நம்மைன்ற வார்த்தை வர மாதிரி இந்த லெட்டஸ் நம்ம எல்லாருமே சேர்ந்து இப்படி இந்த வார்த்தை அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த நிருபத்தில். நான் ஓடுறேன் பின்னாடி வா அப்படின்னு சொல்ல, இல்லை ஓடுன்ட்டு துரத்தி விடல, வாப்பா ஓடலாம், நானும் ஓடுறேன் நீ ஓடு, வா எல்லாரும் வா, 2 பேர் எல்லாரும் சேர்ந்து போகலாம் வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாரு இந்த ஆசிரியர். நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் அப்படின்ற வார்த்தை அங்கேயும் பயன்படுத்தப்படுது. தமிழ் வேதாகமத்தில் இல்லை, இங்கிலீஷில். தமிழ் வேதாகமத்தில் எங்கடா லெட்டர்ஸ் காணான்ட்டு தேடிட்டு இருக்கக்கூடாது. அந்த வசனம் இங்கே எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பயந்திருக்க கடவோம், அந்த வார்த்தை மட்டும் கடைசி வார்த்தை பயந்திருக்க கடவோம். நாம எல்லாரும் சேர்ந்து இந்த ஆண்டவருக்கு அந்த நம்ம அடையாமல் போகாமல் பின்வாங்கி போகாமல் இருக்கிறதுக்கு பயந்திருக்க கடவோம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். அங்க பயந்து இருக்க கடவோம் சொல்லிட்டு திருப்பியும் இங்க என்ன சொல்றாரு, ஜாக்கிரதையா இருக்க கடவோம், லெட்டர்ஸ் அப்படின்ட்டே வருது. அடுத்து 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகி இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம் கடவும். உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். இப்ப நம்ம பண்ணின அறிக்கையில உறுதியா இருப்போம் அப்படின்ட்டு சொல்றாரு 14ஆம் வசனத்துல. 16ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாஸ்தான தண்டையிலே சேர கடவோம். பயந்திருக்க கடவோம், ஜாக்கிரதையா இருப்போம், உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். இப்ப சேர கடவோம் அப்படின்றாரு. 10ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா திருப்பியும் அதே சேர கடவோம், பூரண நிச்சயத்தோடு துர்மனசாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் சொல்லிட்டு இப்போ 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கணும். அப்போ இந்த விசுவாச ஜீவியம்ன்றது சாதாரணமானதில்லை. அதில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். பொறுமைனா அதில் சோம்பேறித்தனம் கிடையாது, ஒரு நிர்விசாரம் கிடையாது. பொறுமையோடு ஓடக்கடவோம்னா பொறுமையாக போய்க்கலாம்பா அப்படி அந்த பொறுமை கிடையாது. இப்போ தான் தாள் பாடிக்கிட்டு இருப்பான் பொறுமையாக போவோம் அப்படின்ட்டு சர்ச்சுக்கு வர மாதிரி அப்படி கிடையாது. பொறுமையோடு ஓடக்கடவோம்னா அதில் ஒரு நிர்விசாரமோ இல்லை அதில் ஒரு எப்படி சொல்கிறது சோம்பேறித்தனமோ அப்படி கிடையாது. இதில் ஒரு கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து நான் செய்வேன், தொடர்ந்து நான் முன்னேறுவேன், தொடர்ந்து நான் செயல்படுவேன். இதை உறுதி எடுக்கிறது யாரு? நாம தான். நமக்காக வேற யாரும் உறுதி எடுக்க மாட்டாங்க. நாம் இந்த விசுவாசத்தை ஜீவியத்தை ஜீவிக்கணும் அப்படின்னா நாம தான் செய்யணும்.
நமக்கு தலைவலிக்கு பக்கத்தில் இருக்கிறவன் மாத்திரை போட முடியாது இல்லை. எனக்கு தலைவலிக்குது, இந்தா 2 மாத்திரை நீ போட்டுக்கோ, எனக்கு அப்போ தான் தலைவலி சரியாகும் நம்ம சொன்னால் எப்படி இருக்கும்? நடக்குமா? பக்கத்தில் இருக்க என்ன சொல்ல முடியும்? இந்த மருந்து சாப்பிடு, இதை செய், அதை பண்ணு, இதை மாதிரி இருந்துக்கோ அப்படின்ட்டு நமக்கு அட்வைஸ் பண்ண முடியும், இல்லை நமக்கு சில ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் வலி யாருக்கு? நமக்கு தான். அப்போ மருந்து சாப்பிட வேண்டியது ஆள் யார்? நாம தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்யணும் அப்படின்னா டாக்டரு ப்ரிஸ்கிரைப் எழுதி கொடுத்துட்டாரு, கையில் இருக்குது ப்ரிஸ்கிரிப்ஷன், இதுதான் மருந்து. ப்ரிஸ்கிரிப்ஷனு மருந்து ரெண்டுமே இதுதான், சரியா? இதை வாங்கி கொண்டு போய் தலைமாட்டில் வச்சுட்டு உட்காந்துட்டோன்னா இது கிடையாது. மருந்து வாங்கி தலைமாட்டில் வச்சுட்டு எனக்கு சுகம் கிடைக்கணும்னா கிடையாது. அதை உட்கொள்ளணும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், நாம் அனுபவிக்கணும், நாம் அதை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும், நம்மோடு கூட அதை செயல்படுத்தணும், நமக்குள்ளாக அதை கலக்கணும். அப்போ தான் வாழ்க்கை மாறும். கிறிஸ்தவ ஜீவன்றது அதுதான். மேஜிக் கிடையாது, சூப்பர்ஸ்டிஷியஸ் கிடையாது, மூடத்தனமான நம்பிக்கைகள் கிடையாது. எங்கேயோ போனேன், எனக்கு அப்படியே அருள் வந்துருச்சு, இல்லை ஒரு பெரிய ஒளி வந்துருச்சு, என் வாழ்க்கை மாறிடுச்சு, லேசர் லைட் மாதிரி வந்துச்சு, திடீர்னு பார்த்தா பர்சுக்குள்ளே பணம் வந்துருச்சு. இதெல்லாம் கிடையாது கிறிஸ்தவ ஜீவியம். இதெல்லாம் மேஜிக்கு. சும்மா நாடகத்தை வச்சு நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம். சும்மா ஒரு 20 ரூபா தரேன், 10 ரூபா தரேன், இல்லை நம்ம டெவலப் ஆகலாம் பிரதர், நீங்கள் மேடைக்கு வாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு இதை பண்ணி ஏதோ குட்டிக்காரன் அடிக்க வேண்டியது இருக்குது. ஆடுகளை ஓனாய்க்குள்ளே அனுப்புகிறேன், நீ போய் இருப்பா அப்படின்ட்டாரு ஊழியத்தை செய்கிறதுக்கு. நீ ஆடாக தான் இருப்ப, ஓனாய் தான் உன்னை சுற்றி இருக்குன்றதை காமிச்சு அமிச்சிட்டாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? சர்வை பண்ணுறதுக்காக நம்ம ஓனாயாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் தப்பு. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஒரு கன்சிஸ்டன்சியோடு கூட ஒரு உறுதியோடு கூட நம்ம என்ன பண்ணணும்? ஓடணும், செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும், உறுதியாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் தான் இதுக்கு நமக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். அதனால தான் இங்கே சொல்கிறார், இயேசுவை நோக்கி அவரை பாருங்க அப்படின்ட்டாரு. 2ஆம் வசனத்தில், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். நீங்க விசுவாசிச்சிங்க. இப்போ இது ஒரு உதாரணம். விசுவாசத்துக்கு எப்படி நம்பப்படுகிற உறுதி காணப்படாத நிச்சயமாக இருந்துச்சு. ஆபிரகாம் விசுவாசிச்சாரு, ஏனோக்கு விசுவாசிச்சாரு, ஆபேல் விசுவாசிச்சாரு, மோசே விசுவாசிச்சாரு, முற்பிதாக்கள் விசுவாசிச்சாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, அப்புறம் தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், ராஜாக்கள், இவங்க எல்லாரும் விசுவாசிச்சாங்க. விசுவாசத்தின் பலனை கண்டாங்கன்ட்டு எக்ஸாம்பிள் கொடுக்குதுல்ல, அதே மாதிரி ஒரு அல்டிமேட் எக்ஸாம்பிள் நாம் செயல்படுத்த வேண்டிய நம்மளுடைய வாழ்க்கைக்கான எக்ஸாம்பிள் என்ன? இயேசு கிறிஸ்து நடக்க போகிற காரியத்தை விசுவாசிச்சாரு, அதன்படி அவர் வாழ்க்கையில் நடத்தினார், அதற்கான ரிசல்ட்டை பெற்றுக்கொண்டார். இம்மிடியேட்டாக பார்த்தா அந்த நேரத்தில் கல்வாரி சிலுவையில் தொங்கும்போது அவர் மரித்த பொழுது அவர் தோற்றது போல ஒரு தோற்றம் இருந்துச்சு. பிசாசு ஜெயித்தது போல ஒரு மாயை உண்டாகுச்சு. சீஷர்களும் அதை நம்பினாங்க. ஆனால் அதுவா நிஜம்? 3ஆம் நாள் அவர் பகிரங்கமாக எழுப்பினார். ஜூலியஸ் சீசர்ன்றது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. மகா அலெக்சாண்டரை கேள்விப்பட்டிருப்போம். செங்கிஸ்கான் கேள்விப்பட்டிருப்போம். இவங்களாம் இருக்கிறாங்கன்ட்டு நம்ம நம்புகிறோம். ராஜராஜ சோழன் இருந்தார்ன்றதை நம்புகிறோம், ராஜேந்திர சோழன் இருந்தார்ன்றதை நம்புகிறோம், கரிகாலன் கட்டினார்ன்றதை நம்புகிறோம், எல்லாமே நம்புகிறோம். இதுக்கெல்லாம் இருக்கிற எவிடன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி நம்புகிறோம்? நேரில் பார்த்துட்டு வந்தோமா? ராஜராஜ சோழன் நம்ம வீட்டில் ஏதாவது சாப்பிட்டு போனாரா, இல்லை நமக்கு ஏதாவது கொடுத்துட்டு போனாரா? நம்புகிறோம். ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் 2%னா 90% மேலே, கிட்டத்தட்ட 95% மேலே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான எவிடன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்குது. அவர் இந்த பூமியில் வாழ்ந்தார், அவர் நமக்காக நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், பரமேறி போனார் அப்படின்றதுக்கு பகிரங்கமான சான்று இருக்குது. அவர் உயிரோடு எழுப்பி போகும்போது ஒரு ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் போகிறேன் பாய் அப்படின்ட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, பகிரங்கமாக 500 பேருக்கு முன்னாடி மலையில் ஏறி போகிறத பார்க்குறாங்க எல்லாரும். அதில் 500 பேருக்கும் கர்த்தரை விசுவாசித்தவங்கன்னு கிடையாது, எல்லா ஜனத்துக்கு முன்னாடி போயிட்டாரு. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினதை முதலாக அறிவிக்கிறது பெண்கள். ஏன் பெண்களை வச்சு சொல்லணும் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் யாரோட பேச்சு எடுபடாதுன்னா பெண்களோட பேச்சு எடுபடாது. நியாயஸ்தானத்தில் ரோம அந்த நியாயஸ்தானமாக இருந்தாலும் சரி, யூதர்களுடைய அந்த நியாயஸ்தானமாக இருந்தாலும் சரி, அங்கே பெண்களுடைய சாட்சிகளை அவங்க பொறுப்பெடுத்த மாட்டாங்க. பெண்கள் சொல்லிட்டாங்க இவங்க இதுதான் அப்படின்னா
நீ என்ன சொல்கிறது, அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஒரு விஷயத்தை நம்ப வைக்கணும்னா பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பொறுப்புகள் இருக்கவங்க சொன்னால் அது வந்து உறுதியான நம்பிக்கை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது அப்படி தான், அப்போ தான் நம்பணும். இதை யார் செய்வான்னு பார்த்தா, பொய்யை கட்டமைக்கிறதுக்கு இதை செயல்படுத்துவாங்க. ஒரு உண்மையை கட்டமைக்கிறதுக்கு தேவையில்லை, உண்மை எப்போதும் வெளியே வந்துடும். பொய்யை கட்டமைக்கிறதுக்கு தான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, நிறையா ரீல்ஸு போட வேண்டியது இருக்குது, நிறைய காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ இந்த பொய்யை கட்டமைக்கிறதுக்கு நிறையா ஒரு தலைவர்களை வச்சு செஞ்சுருக்கணும். ஆனால் இது பொய் இல்லை, இது நிஜம்ன்றதுக்கு இந்த பெண்கள் அறிவிச்சதே ரெக்கார்ட் பண்ணுறாங்கல்ல, பெண்கள் அறிவிச்ச, ஏன்னா அன்றைக்கி அற்பமாக எண்ணப்பட்டிருந்தாங்க, பேச்சு எடுபடாது, ஆனால் அவங்க சொன்ன சாட்சியை எழுதி வைக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நடந்துச்சு அப்படின்றதுக்கு மிகப்பெரிய வரலாற்று சான்றுகள் நமக்கு இருக்குது. இப்போ அவர் தன் விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துகிறாரு, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சந்தோஷம்னு இருக்கா? உங்களுக்கு முன்னாடி இருக்கு, நீங்கள் ஒருவேளை பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் அதை காணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதை நோக்கி நீங்கள் பொறுமையாக ஓடும்போது நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கை மகிமையாய் மாறும். நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் கர்த்தர் மகிமையாய் மாற்றுவார். இப்போயே ஆசீர்வாதம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா இதை விட பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு அருள் புரிவார், அருள் செய்வார். உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஒருவேளை போராடுற மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, ரொம்ப எதிர்த்து நிற்கிற மாதிரி இருக்குது, எல்லாவற்றுக்கும் போராடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் யாருக்கு பங்காளர்? இயேசு கிறிஸ்துவுக்கு பங்காளராக மாறிட்டீங்க. அவர் வந்து அவருடைய பாடுகளில் நம்ம பங்காளராக மாறுறோம். அவருடைய இரக்கத்தில், அவருடைய இதில் நம்ம பங்குள்ளவர்களாக மாறிடுறோம். அப்போ இந்த வசனன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் தமக்கு விரோதமாய் பாவங்களால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், வேறு எந்த கல்லோ எல்லா கல்லையும் சேர்த்துக்கோங்க. அந்த பட்டை இதை பட்டை நீங்கள் என்ன வேணா வச்சுக்கோங்க. அது படும் பொழுது, அதை அனுபவிக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரும் போராட்டத்தை சகித்தார், பாடுகளை சகித்தார், எல்லாவற்றையும் அவர் சகித்தார். ஆனால் அதற்கான மகிமையின் கிரீடத்தை பெற்றுக்கொண்டார். இப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, ஆனால் பெரிய போராட்டத்துக்குள்ளாக இருந்து நீங்கள் விசுவாசிக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றுவார், ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆண்டவர் எனக்கு நன்மையாய் தருவார் அப்படின்ட்டு நிறைய காரியங்களை நீங்கள் விசுவாசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக கர்த்தர் உங்களை மகிமையாய் வழி நடத்துவார் அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படுவதற்காக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அதாவது இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம எதிர்த்து நிற்கணும், இன்னும் நிறைய காரியங்களை நம்ம அதிகமாக செயல்படணும் அப்படின்றத அடுத்த காரியங்களில் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அடுத்து கடைசி எச்சரிப்பு, 5வது எச்சரிப்பும் அடுத்தது வருது. வர காலகட்டத்தில் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். நம்ம அனைவரும் எழுந்து நிற்கலாம்.